ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் கீஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். சரியா? அதாவது இப்போ மேக்ஸோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டோட ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உடனே ஷேர் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 12த்துக்காக நம்ம ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அடுத்து பேப்பர் ரிலீசன் கேம்பை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு காலேஜாக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது இப்படிங்கிற A to Z வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது சார் இது அஃபிஷியல் ஆன்சர் கீயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இதுதான் அஃபிஷியல் ஆன்சர் கீ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒன் வேர்டில் வந்து 1 மார்க் வந்து நமக்கு கிரேஸ் மார்க் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து கோட் ஏ எழுதியிருந்தீங்க அப்படின்னா, சரியா, சீரியஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அதாவது டி இல்லைன்னா பி இது ரெண்டுமே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோட் நம்பர் பி எழுதியிருந்தீங்கன்னா, சீரியஸ் பி எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தேர்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து டிஓ இல்லை பிஓ இது ரெண்டில் எதுவும் போட்டிருந்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் போட சொல்லியிருக்காங்க. சரியா? மற்றபடி நமக்கு வந்து மேக்ஸ் 12th மேக்ஸில் கிரேஸ் மார்க் வந்து கிடையவே கிடையாது. சரியா? அதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. இதுதான் அஃபிஷியல் ஆன்சர் கீ ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அதனால் ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது ஸ்டெப் மார்க்ஸ் இப்போ 2 மார்க்கோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டெப் மார்க் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ 22வது கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0. சரியா? அதே மாதிரி 23வது கொஸ்டின் k = 4 இல்லைனா k = 1. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து 3π - 10 இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுறதுக்கு அந்த லிமிட்டோடு சேர்த்து எழுதுறதுக்கு 1 மார்க். 25வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மெட்டில் எழுதலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஃபார்மெட் எழுதி இதே ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா f(x) strictly இன்க்ரீசிங் இன்டர்வல் 2, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒவ்வொரு மார்க்காக பிரித்து கொடுத்துருங்க. அதை எப்படி பிரிச்சுருக்காங்கிற பாருங்கள். அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 29வது கொஸ்டின் வந்து ஆர்டர் 2 டிகிரி 2. சரியா? இதான் 29வது கொஸ்டின். 30th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் 2x + 3 = 1. இதுதான் கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர். அதுக்கப்புறம் 31வது கொஸ்டின் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரேங்க் வந்து 3. 32வது கொஸ்டின் x = 3, 2. 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? நம்ம எடுத்து எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 34வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு. சரியா? அதுக்கப்புறம் 0, 16, -1 -11 அப்படி எழுதிங்க, அதுக்கு 1 மார்க். சரியா? அப்போ எந்த மாதிரி நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 40வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 41வது கொஸ்டின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ஆன்சர்ஸ், அதாவது 5 மார்க்கோட ஆன்சர்ஸ் வந்து எப்படி ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 42வது கொஸ்டின், இப்போ 42வது கொஸ்டினில் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ட்ரூ, ஃபால்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரூ. சரியா? இது தெளிவாக நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்லூரி சம்மந்தமாக எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து டொனேஷனே இல்லாமல் நம்ம என்ஆர்சி பார்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயில் நீங்கள் நம்ம நம்பர் பார்த்துக்கலாம். அதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டிமேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.